வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களுக்கு ஸ்பாட்டன் முருகன். ஸோ நான் காசி இன்ஃபோடெக்கில் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எனக்கு என்ன டாபிக் எடுத்தாங்கண்டா, நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப மெயினான எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான கான்செப்ட் நான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஐபட்டஸ் பற்றி எடுத்திருந்தாங்க, சரிங்களா? இந்த ஐபட்டஸில் ஒரு 5 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஏ, பி, சி, டின்னு இருக்குது. இந்த கிளாஸை நான் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? இந்த டேட் டவுட் எனக்கு இருந்ததுனால ஒரு ஈஸியாக சொல்லி கொடுத்தாப்புல. என்னன்னு பாருப்போம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது, நமக்கு மர்க்கப் பண்ணி ஆகணும். வெர்சன் 4ல் வெர்சன் 4ஓட வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 250 தான் அலோகேட் ஆகும். இந்த 255 ஒரு 5 கிளாஸாக பிரிச்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, ஓகேவா? கிளாஸ் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்கு. கிளாஸ் ஏயோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜீரோலேருந்து 1 to 7 வரைக்கும் அலோகேட் ஆகும். 0லேருந்து 1 to 7 அலோகேட் ஆகும், ஓகேவா? ஸோ நம்ம இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐபட்டஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 111.89.200 தென் 45, ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து வெர்சன் 4. வெர்சன் 4ஓட ரேஞ்ச் என்ன? நமக்கு வெர்சன் 4ஓட வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 250 வரைக்கும் தான் அலோகேட் ஆகும். ஸோ அந்த ஐபட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க, ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாமே இருக்கு, கரெக்டா? ஸோ இதில் 5 கிளாஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? கிளாஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ் ஏல வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள அலோகேட் ஆகிற நம்பர் வந்து கிளாஸ் ஏ. இப்போ எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஒரு ஐபட்டஸ் கொடுக்குறதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் நீ ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் என்ன கிளாஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இப்போ 111 இருக்கு. 111 எங்கே இருக்கு? 0லேருந்து 1 இருக்கு. அப்போ கிளாஸ் ஏ அப்போ இருக்கும். அப்போ அந்த கிளாஸ் ஏல வந்து நெட்வொர்க் ஐடி எவ்வளோ இருக்கும், ஹோஸ்ட் ஐடி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நெட்வொர்க் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ ஹோஸ்ட் ஐடி நமக்கு 4 இருக்கும். நமக்கு டோட்டலாக எத்தனை கிடச்சிருச்சு? 4 டிஜிட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக எனக்கு எளிமையான முறையில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் எனக்கு கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு கற்றுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த காசி இன்ஃபோடெக்கு ரொம்ப தேங்க்ஸ்.